இந்தாப்பா அவன் உன்னை சந்திப்பான், அண்ணாச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்கள் பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவான், தந்துடுவான். இந்த அப்படி கனியை தவற விட்டுட்டோன்னா பொறுப்பு நான் கிடையாது, பணம் கிடைச்சாச்சு போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு. சாமி எனக்கு தொழிலும் நல்லாகணும், என் உடல்நிலையும் நல்லாகணும்னு கேட்டு வந்துடுறேன். என்னடா தம்பி தொழிலே ஓட்டுனரா? என்ன வண்டியெல்லாம் ஓட்டுவேன்? என்ன பழக்கம்லாம் உண்டு? எவ்வளோ நாளா? இப்போ தண்ணி அடிக்கியா? இப்போ இங்கே அடிக்கலைங்க, இங்கே அடிக்கலை. நேற்று யோக்கியமான அந்த செம்பத்துக்கு வெளியில் வைங்க, காலில் வந்துட்டுவான். உன் மூஞ்சை பார்த்த உடனே கண்டுபிடிச்சோம்ல, உன் கண்ணில் 2 பாட்டுலாம் தெரியுது. இத்தனை பேர் சிரிக்காங்களே, அது உன் மனதை சுட வேண்டாம்? சுடணும். அதுக்கு தான் நான் சொல்கிறது. ஏன் நீ குடிக்கக்கூடாது, நீ இந்த உலகத்தில் நல்லா இருக்கணும், காசு பணம் நீ வாங்கி பெருமையாக வாழணுங்கிறது தான் உன்னை சொல்கிறேன். சிரிங்கடாது, அப்போ தான் அந்த பேருக்கு புத்தி வரும். இவங்க அப்போ கண்டிச்சிருந்தவனா இப்படி இருப்பானா? உண்மையா இல்லையா? அதுக்கு பிறந்தாண்டா உன்னை நான் திட்டுறேன். ஒருத்தன் வந்தான், ஒரு டிரைவராக வந்தான். சாமி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ராவு பகலாக முடிச்சுக்கிட்டாலே, எனக்கு பணமே இல்லை சாமி, உன்னை லாரிக்கு அதிபதி ஆக்குறேன்டா, உன்கிட்ட இருக்கக்கூடிய குடியை நிறுத்திடும்னு எனக்கு சத்தியம் கொடுங்க. அவன் உடனே சத்தியத்தை கை நின்றான். உன் சத்தியத்தை நம்ப மாட்டேன்டா, நீ உணர்ச்சி வசப்பட்டு சொல்கிற. சாமி தானே நம்மளை இணைஞ்சிரும்னு நினைக்கிறியா? என்கிட்ட ஒருத்தன் சத்தியம் விட்டு தவறிட்டாம்னு வச்சுக்கா, எல்லாத்தையும் இழந்துருவான். அதனால் உனக்கு 10 நாள் டைம், 10 நாள் அவகாசத்தில் மனதை திருத்தி என்கிட்ட வந்து சேரு. அப்பொழுது நீ சத்தியம் பண்ணு, உன்னை நான் வாழ வைக்க முடியல. 10 நாள் கழித்து உண்மையாக உணர்ந்து வந்து சத்தியம் பண்ணான். இந்தா நீ வச்சிருக்க லாரி உனக்கு உரிமையாகும். ஒரே மாதத்தில் அந்த லாரி ஓனர் அவராக சொன்னார், என்கிட்ட ரொம்ப வண்டி இருக்குடா, இந்த வண்டியை வச்சு நீ பிழைச்சிக்கா, உனக்கு இந்த 2 மாதம் தரக்கூடிய சம்பளத்தை நீ அதிலே கழிச்சிக்கான்ட்டார். அந்த வண்டியை வச்சு ஓட்டினான். அப்படி அது வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அடுத்த வண்டி 43 வண்டிகள் எடுத்தான். எத்தனை வண்டி எடுத்தான்? 3 வருஷத்தில் 43 வண்டி எடுத்தான், 3 வருஷத்தில். ஆனால் ஒவ்வொரு மாதமும் என்னையை பார்க்க வருவான். அவன் என்னையை பார்ப்பான், நான் அவன் கண்ணை பார்ப்பேன். ஆனால் அவன் நம்மளை பார்க்காரு, நம்ம கவனமாக இருக்கணும். அவன் குடிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஐயா அப்படி வண்டியை விட்டு போய்கிட்டு போது என்ன நடந்துருச்சுன்னு சொன்னால், கொஞ்சம் நண்பர்களோடு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது, கறி சாப்பிட்றோம்லாப்பா, கொஞ்சம் குடிச்சுக்கா, இப்போ என்ன சாமி அதெல்லாம் மன்னிச்சுக்கிடுவார், கருப்புசாமிக்கெல்லாம் நம்ம என்ன தண்ணி வச்சு பழகலையா, மது வச்சு பழகலையா, அதனால் நீ இப்போ சும்மா இருடா, 43 வண்டி இருக்கலாம், அடிச்சிடலான்டா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். மூதேவிக்கு கெட்ட நேரம் மண்டையில் ஏறிடுது. ஒரு கோட்டரில் ஒரு கோட்டரை ஊற்றி அந்தால கொஞ்சம் தண்ணீரை சேர்த்து அடித்தான். அடிக்கிட்டு அன்னைக்கு தூங்கிட்டு மறுநாள் வண்டி எடுத்தான். ஒரு வண்டி போய் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த வண்டியில் 3 லட்ச ரூபா அவனுக்கு லாஸ். அப்படி படிப்படியாக 3 வருஷத்தில் 43 வண்டிகளை பெற்ற மகன் 4வது வருஷம் தொடங்கும் பொழுது ஒரு வண்டியும் இல்லாமல் தோல் பையோடு என்னைய பார்க்க வந்தான். எப்படி வந்தான்? தோல் பையோட. என்னடா சபரிமலைக்கு மாலைப்பட்டிருக்கியப்ப, தோளில் போய்பட்டுருக்கியன்னு 3 நாள் தான் கண்ணை பார்த்தேன். என்னடா தம்பி டைமண்ட் ரம் அடிச்சிய, நல்லா இருக்க அப்படின்னு கேட்டேன். அவன் அடித்தது டைமண்ட் ரம்மு. நல்லா இருக்கல, சத்தியம் பண்ணிய, இப்போ ஓட்டாண்டியாக இருக்கியா, இப்போ வீட்டை அடமானம் வைக்கிறதுக்கு ரெடி ஆக்கி வச்சுருக்கான். அதனால் அதுக்கு பிறகு சத்தியம் பண்ணுங்க சாமின்னா. வேண்டாம்ப்பா உன் சத்தியம் 3 மாதம் கழிச்சு வாங்கினேன். வீட்டை அடமானம் வச்சு கடத்தை அடைச்சிட்டு அந்த வீட்டை திருப்பதுக்கு வழி இல்லாமல் அவனும் அவன் பொண்டாட்டியும் வந்து விழுந்தாங்க. 3 நாள் இங்கேயே இருடா ராஜா, அதுக்கு பிறகு வர வாங்கிட்டு போனேன். இப்போ 2 வண்டி வச்சுருக்கான், வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கான். நீ குடிக்கவும் செஞ்சுக்கா, கடத்தையும் அடைச்சிக்கா, உன் விருப்பம். சத்தியம் பண்ணாண்டாண்டா, அடுத்த சத்தியம் கோபத்தில் முடிஞ்சிரும்னே. 10 நாள் கழிச்சு நீ வார, பௌர்ணமிக்கு என்கிட்ட சத்தியம் பண்ணுற,
அதுக்கு பிறகு உனக்கு என்ன வர வேணுமோ வாங்கிக்கணும். நீ வந்தாலும் சரி, நம்மகிட்ட சத்தியம் பண்ணிட்டு கூடாதுன்னு பயந்து போய் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டாலும் சரி, உன் வாழ்க்கை உன் கையில் என்று ஒப்படைத்து உண்மையாக உணர்ந்து வருவாயா. சென்று வா, வென்று வா, வேதனை இல்லாமல் வாழ்வாயா. அதான உண்மை. கர்மசாமி என் பொண்டாட்டி எங்க இருக்கா, பொண்டாட்டி எங்க இருக்கா. இன்னொருத்தர் கால் வந்துவாங்க. நிறைய மந்திரவாதிகள், நிறைய பூசாரிகள், நிறைய சாமியார்கள், சோசியக்காரர்கள் எல்லாத்தையும் போய் பார்த்தாச்சு. பணத்தை கேட்டாங்க, குணத்தை காணலை. எல்லாரையும் போய் பார்த்துட்டேன், கேட்கலாம் வாங்கி கொடுத்துட்டேன். முட்டையை கொண்டா, அவளிகையை கொண்டா, கோழியை கொண்டா, குப்பை கொண்டா, எல்லாத்தையும் கேட்டாங்க, கொடுத்துட்டேன். என் பொண்டாட்டி வரல ஐயா, என்ன செய்ய முடியும்? அதனால் என் முன்னாடி வருவா வரமாட்டாங்கிறதுக்கு எனக்கு என்ன அறிகுறி சொல்கிறீங்க? அவர் வருவாளோ வரமாட்டார் ஐயா, மோட்டார் வண்டியிலே. கால் வந்துட்டு வா, கொஞ்சம் கணக்கு பண்ணி பார்ப்போம் யார் வரானு. என்ன அவளுக்கு ஆறுதல் ஒரு ஆள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அது யாருப்பா அது? இல்லையா? இப்படியும் ஒரு பங்காளி தேவையா, இதுலேயும் ஒரு பங்காளி தேவையா? அப்படி உள்ள உனக்கு எதுக்குடா இப்போ வேணுமா சொல்ல? உன் பையனுக்கு வயசு எத்தனை? 24 வயசில் அவனுக்கு சிந்திக்க தெரியாதா? அவள் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போட்டோம், நமக்கு வேண்டாம்னு அவனுக்கு சொல்கிறதுக்கு மண்டையில் அறிவு இல்லையா? அவன் தான் அவனை டென்ஷன் பண்ணுறானா? அவன் மனத்தை மாற்றி தரேன், ஒத்துக்கிறியா? கால் விட்டு என்னப்பா அவனு சொல்ல மாட்டேங்க. பகைவனை நம்பலான்டா, துரோகியை நம்பக்கூடாது. பகைவம்னா யாரு? உணர்ச்சி வச்சு டாம்னு பேசி சண்டை போடுறவன் பகைவன். துரோகினா யாரு? நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டே நமக்கு கெடு வைக்கிறவே. அதனால் இவா பெரிய துரோகி. நல்லா புரிஞ்சுக்கா, வருத்தப்படாத, நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னைய வின் பண்ணணும், உன்னை ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் வெளியே சொல்லாமலே பண்ணிட்டு போயிடுவான். உனக்கு எதுக்குடா அந்த பொம்பளை? உன் மகன் மனசை மாற்றி பக்குவப்படுத்தி வாழ வச்சு தாரேன். உனக்கு துணைக்கு ஒரு உதவியாக உன் மகன் மூலமாகவே அந்த மருமகளே உன்னை காக்கும்படி நான் வாக்களித்து தருகிறேன். கால் வந்துவா மகனே. கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தாப்பா, ஆனந்தமாக இருப்பாயாக, மனசு மாறும், வெற்றியும் அடைவார். கொடுத்துருக்கேடா, மண்ணும் சேர்த்து கொடுத்தியே நீ தானே. வா, நீங்கள் என்கிட்ட கனியும் கொடுத்து மானையும் கொடுத்து உண்டியலில் காற்று போடாமல் போவீங்க. அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். இவன்கிட்ட போய் நம்ம என்னத்தை பேச, அதை போய் கட்ட முடியல தப்பா நினைப்பான். வேண்டாம், ஆனால் தெரிஞ்சுக்கிடுவேன். ஏய் நீ 100 ரூபா போடலாம். ஆமாம் 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 ஆமாம். கால் வந்துட்டுவான். எல்லாம் இந்த ஜபா பயிலால் வருது தானே. இல்லை, நான் சொல்லிட்டேன். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்னடா வேணும் உனக்கு? நீ கேட்குற வரத்தை கொடுன்னு உத்தரவாயிடுது. ரொம்ப பேச வேண்டாமா? என்ன வேணும்? 1 கால் வந்துட்டுவா. உன் பணத்தை வாங்கி தரேன், உன் பிள்ளைக்கு நல் வாழ்க்கையை அமைச்சு தரேன், கடன் பட விடாமல் காப்பாற்றி தந்துடுறேன். வேற என்ன வேணும்? இந்தா ஜெயிச்சாச்சி, மன நிறைவோடு என்னை நீ காண்பாய், ஆனந்தமடைவாயப்பா, வெற்றி. அம்மா எங்கே இருக்கு? சரி, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கிரிகைகள் முறைகளெல்லாம் ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்கியா? இல்லைன்னு சொல்லிச்சு, அதான் கேட்டேன். சரி சொல்கிறேன். கர்மசாமிக்கு அப்படியா? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? வாங்கண்ணே. என்னண்ணே பிள்ளைக்கு? இப்போ கால் வந்துட்டாங்க. பிள்ளை பேர் என்ன? கால் வந்துட்டாங்க. என்னையும் ஏன் எந்திரிச்சு வெளியே போய் சொல்றீங்க? அப்படியா? உட்காருங்க, நீங்க உட்காருங்க.
சாமி ஒரே வார்த்தை மையத்திலே அந்த பிள்ளை அந்த வீட்டில் வாழாது அப்படின்னு சொல்லி உத்தரவாயிருக்குப்பா. ஆமாம், நான் ஜெயிச்சு தரேன், அந்த பிள்ளை அங்கே வாழாது. அப்படி வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் கர்மசாமிக்கு வா, நீதிமன்றத்தில் வழக்கை உன் பக்கம் வெற்றியாக்கி தருகிறேன். அடுத்தது ஒரு இனியதொரு வாழ்க்கை உதயமாகின்ற பாக்கியத்தையும் தருகிறேன். இந்தா, நீ நினைத்த அமௌண்ட் கிடைச்சாச்சு, போ வாமா. நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது உட்காருமா. பெண்ணடியாளே, என்ன வேண்டும்? யாருக்கு? பொம்பளை பிள்ளைக்க? கண்ண மூடி உட்காருமா. கால் வந்துட்டு வா. கிட்னி கிரியாட்டின் சொந்தமாக எதுவும் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? பொம்பளை பிள்ளைக்கு சொன்னால் வருத்தப்படுவீங்களா? பௌர்ணமி வர பொறுமையாக இருமா. என்ன விபூதியை கொண்டு கூட ஒரு மாற்றத்தை உருவாக்குதான். கர்மசாமிக்கு கோவில்பட்டி கோவில்பட்டி வந்தவங்க கோவில்பட்டி கோயில்பட்டி இந்த இடப்பா அதான் நான் பார்த்துருக்கேன். என்கிட்ட தான் நீங்க யாருமே நாராட்டின் புத்தூர் வாங்க. இளைஞரால் வந்து அந்த பாலத்துல குறுத்துறை பாலத்துல தாண்டி இருக்கு. சோழாபுரம் நமக்கு அனுப்புவாங்க. வாங்கப்பா, நேராகுது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க வீட்டுக்கு திறந்த வழியில ஒரு கிணறு இருக்கு. அது என்ன கிணறு? இருக்கா கிணறு? அம்மன் கோயில் எங்க இருக்கு? மாரியம்பாடு தாண்டி போனோம்னா ஒரு கிணறு. உட்காருங்க. இப்ப இந்த உடம்புல இருக்க நோய்க்கு செய்வன இருக்கிற கோளாறுகள் காரணம் கிடையாது. அவசியம் இல்லாம அது சம்பந்தமாக போய் செலவழிக்கிறது, அது சம்பந்தமா தகுதி எழுதி கட்டுறது, அந்த சப்ஜெக்ட்லாம் வேண்டாம். அது அத்தனையும் போய் உங்க விஷயத்துக்கு போய் அது தீர்க்கிறதுக்கு ஒரு சில விஷயம் உண்டு. அதுதான் சரியா சரியா. அதனால இது மருத்துவத்தால் குணமாகும். ஆயுளுக்கு கண்டமில்லை என்பது உறுதியான வாக்கு. இன்னும் ஒரு 9 ஆண்டுகளுக்கு சோதனை இல்லாம காப்பாற்றி வெற்றியாக்கி தந்திருக்கேன். கிட்னி சம்பந்தமான விஷயத்தை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்து கூட வேண்டும். அதுலதான் கிரியாட்டின் ஒரு கொடி இயக்கம் குறைஞ்சிருக்கு. வெற்றியாக்கி இருந்தா போதுல நீ உட்கார்ந்து காலத்துவா. மகளே, நல்ல ஒரு மருத்துவத்தில்
குணமாகி வெற்றி அடைந்தவர்கள் ஆயுள் கட்டமில்லாம காப்பாற்றாங்க. பார்ப்போம் சார். அலோபதி நல்ல ட்ரேட் டாக்டரை பாருங்க. என்ன பணம் வேணுமா கேளுங்க, நான் தந்துருக்கேன். கருசாமிக்கு வேற உங்களுக்கு பணம் கிடைக்கும். கிடைக்க வைப்போம். கருசாமிக்கு அரோகரா, கருசாமிக்கு அரோகரா. அடுத்த உத்தரவுல பேசணும். நிறைய மயில் தொகையா விழுந்து கிடக்கு. ஒரு ஊருக்குள்ள என் குதிரை போகுது, போகுது. மயில் தொகையா விழுந்து கிடக்கு. தோகை விரித்து ஒரு கிணத்துல ஒரு கம்புக்கு மேல உட்கார்ந்து மயில் ஆடுது. பண்ண பண்ணையா வருது. எத்தனாயிரம் பண்ண? 7000 பண்ண வரலாம். அப்படி கூட கோட்டூர் போயிடலாமா? குருசாமி விளக்கெண்ணெய் தீபம் கோட்டூர் குருசாமி சரிதானே? பிள்ளையார் கோயில் எங்க இருக்குப்பா? என்ன வேண்டும் உங்களுக்கு? எதுக்கு பணம் கொடுத்தீங்கப்பா? நீ சும்மா பிட்காயினா அப்பா அவன் மேல ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்குடா. அவன் மேல ஒரு வழக்கு இருக்கு, ஆன்லைன்ல ஒரு வழக்கு இருக்கு. எவ்வளவு விவரமான மனிதனா இருந்தா முகத்தை பார்க்காம நீ ரூபா கொடுத்துருக்க. தங்கம் இல்லை நீ காரணம். மனிதன் எப்படியெல்லாம் ஏமாறாம எல்லாரும் தெளிவடைஞ்சிருக்காங்க. நேரம் பேசினாலே பணத்தை அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க கூடாதியா. நேரம் பேசினாலே அவ்வளவு சீக்கிரமா பணத்தை கொடுக்க கூடாது. ஆனா இவர் போன்ல பேசி கொடுத்துருக்காரு. இப்ப அந்த பணத்தை வாங்கி தரணுமே, வாங்கிடுவோமா? அவருடைய நம்பர்லாம் எங்க இருக்கு? எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பாரு. கண்ணு மூடு, திறக்க வைக்கிறேன். 9 நாள் அவகாசம் கழிச்சு என்னை வந்து பாருங்க. எத்தனை லட்சம் கொடுத்துருக்க? அவனை உன்னை சந்திக்க வைக்கிறேன். பணத்தை வாங்குறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணித்தாரேன். வேற என்னமா வேணும்? பக்கத்துல 25 நாள் கழித்து உங்களுடைய தொழில் நல்ல ஓடும். வெற்றி ஆயிட்டார். கர்மசாமிக்கு கல்யாணத்தோ யார் நீங்க? சாதாரண சொல்லிட்டு போறீங்களா? ஒவ்வொரு மனிதனுடைய அசைவையும் அவன் முடத்தை கண்டுபிடிப்பேன். நல்லா திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? யாருக்குமா என்னமாச்சு? என்ன செய்யணும்? கல்யாணம் கொடுத்தீங்களா? இடைவிடாது நின்றார். இன்னொரு காளியம்மன் கோயில் எங்க இருக்கு? எடக்காளியா? சுலமானசாமி இங்க இருக்காரு. இன்னொரு காலம் வச்சுவாங்க. எப்பா போலீஸ் ஸ்டேஷன் போயாச்சா? அவன் மனசை மாத்தி தெளிவு பண்ணித்தாரேன். வாழ்க்கையில பிரிவு இல்லாம ஆக்கித்தாரேன். என்ன நகரத்தெல்லாம் பறி போயிருக்கு, வேட்டித்தாரேன். 3 முறை தந்தீங்க. என்ன 3 முறை தந்தீங்க. எட்டையாபுரம் எட்டையா இருக்கு. எட்டையாபுரம் தவசி தம்பிரான் அப்படின்னு ஒரு சாமி வராரு. எங்க இருக்காரு?
தவசிக்கம்பிரான்னு ஒரு சாமி உங்க எல்லையில வராரு, ஒரு சமாதி தெரியுது. உங்களுக்கு தெரியும் கோட்டைக்குள்ள இருக்கு ராஜா. இங்க இருக்கு கோட்டைக்கு உள்ள குருமலையில இருந்து வந்தவர் காலூர். குருமலை ஒரு பெரிய ஞானஸ்தலம். அந்த எல்லையிலே ஒரு கல்பசுவாமி. அந்த பகுதியிலிருந்து பல காலத்தில் எட்டயபுரத்து மகாராஜாவுடைய கோட்டைக்குள்ள காவல் தெய்வமாக வந்து உட்கார்ந்தார். புரியுதா? அவர்தான் தவறு. உங்க எல்லையில சித்தர்கள் சொல்றதுல அவருடைய ஆசீர்வாதம் தான். உன் வீட்டு பக்கம் இருக்கிற அம்மன் உங்கள் ஊரோடு கும்பிட செய்யும். அதையெல்லாம் தாண்டி போல ஒரு முனீஸ்வரர் சாமி இதெல்லாம் இருப்பாங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? கண்ண முடிச்சா என்ன படிக்கிற நீ? நீங்க கண்ண முடிச்சா கால் எடுத்து வரலாம். இந்தா அந்த போஸ்டிங் கிடைச்சாச்சுமா? பாத்தாயிருவேன் ஆர்டர் போட்டேன். மகிழ்ச்சியாக கருப்பசாமிக்கு பிள்ளையின் வாழ்வை பற்றி மனமுணர்ந்து கேட்க வந்தவன் யாரப்பா? வரலாம். மாமணி மாளிகை மாதர்கள் புன்னகை மங்கள மேடையில். ஆனா தம்பி என்ன இல்லையா? தலைவி எங்க இருக்காங்க? மூன்றே கால் ஆண்டுகள் கிரகங்களாலும் தொழிலுக்கு சில பேர்களால் இடைஞ்சலாலும் நிறைய பணங்களை இழந்து கடன்பட்டு மன உபாதை அடைந்துள்ளீர்கள். ஒரு டாக்குமெண்ட் சொந்தமான மன வருத்தமும் உபாதையும் இப்பொழுது இருக்கும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ள இல்லற வாழ்க்கையில் மன நிறைவு அடையாத வேதனையும் சொந்த பந்தங்களில் பகையும் பிரச்சனையும் நடக்கும். இந்த நிலைகளுக்கு காரணத்தையும் தீர்க்கணும், இதை தெளிவு பண்ணியும் கொடுக்கணும். வேற என்னப்பா வேணும்? தொழிலை பத்தி சொல்லிட்டேன். இந்த மாதத்துல நீ வெற்றியாகி எல்லாம் தெளிவா நடக்கும், ஆனந்தமாக இருக்கும். நாகம் தகுந்தமான கோயில் எங்கடா இருக்கு? திருக்குவளை நாகம் தகுந்தமான கோயிலுக்கு பாது. கருப்பசாமிக்கு பெங்களூர் பெங்களூர் கல்யாணம் மாணவரே சௌக்கியமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுதானே? முன்னாடி எங்க இருக்க? நாளைக்கு பாட்டு போட்டுருவோம். உங்கள் கண்ணார கண்மணியும் யூடியூப் மட்டும் தானே பண்றீங்க? யூடியூப் அந்த மாடல்ல எடுக்கிறோம். ஸ்டடியில தானே அது சாட்சி போடுறோம். அது எடுக்கிறீங்க. நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் ஸ்ரீராமனுடைய வனவாசத்தை போல நீயும் உன் தொலைவியும் பிரிஞ்சு காலங்கள் ஓடிச்சு. அதனால தொழில் தோந்தமான மன வருத்தமும் பண நஷ்டமும் குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆரோக்கியத்தில் பங்கமும் நடந்தது. இப்போ அந்த தொலைவி உனக்கு வேணுமானா தம்பி? கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? அந்த நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்புலாம் சரியா ஆயிடுதா? அவ மேல குற்றம் இல்ல, உன் மண்டை சரியில்லைன்னு சொல்லி உன்னை ஒதுக்கிட்டு போயிட்டான். ஆனா உங்ககிட்ட நேர்மை இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தன்மை இல்லை. உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தவறாக உன் பாதையிலும் போய்கிட்டு இருக்க. பொதுவான வழிக்கு வரல.
அவன் மரத்தை மாத்தி குடும்பத்தை ஒருங்கிணைச்சா போதும்னா காலம்